ட்ரேடிங் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. சிம்பிளுக்கும் ஈஸிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இனிஷியலாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ட்ரேடிங் ரொம்ப ஈஸின்னு நினச்சி தான் உள்ளே வந்துடுறாங்க. பட் போக போக தான் தெரியும் அது எவ்வளோ ஹார்ட். ஏன்னா 80% ஆஃப் த ட்ரேடிங் வந்து தியரட்டிக்கலே கிடையாது, ப்ராக்டிக்கல் சைக்காலஜிக்கல் தான். அதனால தான் நீங்கள் பிரைட் ஸ்டூடெண்ட் ஒரு ஐஐடி பையனே தூக்கி ட்ரேடிங்குள்ளே போட்டிங்கனாலும் அவன் சஃபர் பண்ண தான் செய்வான். 10வது படிக்கிறவனே தூக்கி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போட்டாலும் அவனும் அதே சஃபர் பண்ண தான் செய்வான். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இவன் இவ்வளோ படிச்சிட்டான்றதுனால அவன் பெட்டர் பர்ஃபார்மரும் இல்லை, இவன் படிக்காதவன் இவன் வந்து இப்போ ட்ரேடிங்குள்ளே வந்துட்டான்றதுனா அவன் புவர் பர்ஃபார்மரும் இல்லை. இந்த 99% அந்த சைக்காலஜிக்கல் பேரியரை ஹேண்டில் பண்ணுறது தான் ப்ராப்ளமே. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம். பட் முக்கால்வாசி ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்போ நீங்கள் லோன் எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லை பாரோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ நம்மளே நமக்கு சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த இஎம்ஐ வச்சு இந்த மாதிரி ஒரு லோன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ இல்லையோ எண்ட் ஆஃப் த மந்த் இஎம்ஐ கட்டணுன்ற ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா கூட உங்களால் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் அந்த லாஸ் 2-3 லாஸ் கண்டினியூஸாக வந்ததுன்னா அந்த 4வது ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்குது, இந்த லோன் கமிட்மெண்ட் இருக்குது, இது இல்லாமல் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது அந்த ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களால் ஆப்டிமலாக ட்ரேட் பண்ணவே முடியாது.